வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஆட்டாமா புட்டோட வந்திருக்கேன். இந்த ஆட்டாமா புட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஸோ இன்றைக்கு நான் ஆட்டாமா புட்டு செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே வந்து இந்த ஆட்டாமா எப்படி மா அவிக்கிறேன்னு காட்டியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மா எப்படி அவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆட்டாமா புட்டு செய்கிறதுக்கு நான் அதில் ஒரு பிரமான் டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் அவிச்ச ஆட்டாமா இருக்குது 2 கப் இல்லாட்டிக்கு 240 கிராம் வருது. 2 கப்ஸ் ஒரு 240 கிராம்ஸ் ஸ்டீம்ட் ஆட்டாமா ஃப்ளவர் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் சேருங்க. சேர்த்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 1 கப் சுடுதண்ணி இருக்குது. நல்லா சுடுதண்ணியை கொதிக்க விட்டுட்டு ஒரு 1.5 நிமிஷம் ஆற விட்டுனா இப்போ இதை விட்டு குழைச்செடுப்போம். ஸோ நான் எடுத்த 1 கப் இல்லாட்டி 250 milliliter சுடுதண்ணி விட்டு இதை குழைச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் கையால் குழைச்செடுப்போம். ஸோ நல்ல கையால் பிசைஞ்சு இதை குழைச்சிடுங்க. சுடுவுது, பட் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயும் நீங்கள் புட்டு செய்கிறதா இருந்தால் என்ன புட்டுன்றாலும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு இதை குழைச்சி எடுத்தீங்கன்னா தான் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நான் குழைக்கிற இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் சரியாக 2 குழல் அவிச்சு எடுக்கலாம் தாராளமாக. இந்த இருக்கு இப்படி நான் இதை நல்லா குழைச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் குத்தி எடுப்போம் பேணியால். ஸோ அன்றைக்கு இந்த பேணியால் தான் நான் குத்த போகிறேன். உங்கள்கிட்ட வந்து மில்க் டின், கண்டென்ஸ் மில்க் டின் இருந்தால் அதாலே நீங்கள் குத்தி எடுக்க. ஸோ இப்போ நான் 2 டம்ளரால் இதை குத்தி எடுக்க போகிறேன். நீங்கள் குழைக்கிற நேரம் வந்து உங்களுக்கு தண்ணி கூட்டிட்டுன்னு சொன்னால் டோன்ட் வரி, நீங்கள் கொஞ்சம் ஆட்டாமா தூவி போட்டு இதை நீங்கள் குத்தி எடுக்கலாம். ஸோ இந்த இருக்கு நல்ல குறுநல் புட்டா நான் குத்தி எடுத்துருக்கேன். இப்போ இதை நாங்கள் அவிச்செடுப்போம். இதில் நான் பொட்டுக்கல் எடுத்து அதுக்குள்ள வந்து சில்லு போட்டிருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் பூ இருக்குது. இந்த தேங்காய் பூ கொஞ்சம் அடியில் போடுவோம். இந்த இருக்கு இப்படி போட்டிருக்கேன். இதை நாங்கள் இப்போ போட்டா வச்சு எடுப்போம். புட்டுப்பானை வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதை வச்சு அவிச்செடுப்போம். 6 நிமிஷம் வந்து ஆவியை விட்டுனா நல்லா ஆவி பறக்குது, நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்கு இது நல்லா அவிஞ்சிட்டு உங்களுக்கு லைட்லியாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, உளுராமல் இருக்கிறதுக்கு. அவிஞ்சா அப்புறம் தான் இப்படி அமர்த்தி விடுங்க. ஸோ லைட்லியாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இறக்கி எடுத்துருக்கேன். இருக்கிற மிச்சத்தையும் வந்து போட்டா வச்சு எடுப்போம். ஸோ இந்த இறக்க நல்லா பெர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்கு இந்த புட்டு. இந்த மாவை நீங்கள் சரியாக அவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஆட்டாமா புட்டு கிடைக்கும். ஸோ இந்த இறக்கு இதுதான் இந்த ஆட்டாமா புட்டு செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.